பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நிறைவேறதை பார்க்கிறோம். அது பார்க்கலாமா? முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஒரு அப்போஸ்தலராக பார்க்கலாமா? வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 3ஆம் எபிரேயருக்கு எழுதப்பட்டது 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும், யார்? நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. அப்ப கிறிஸ்து இயேசு எப்படி இருக்கிறான்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய கிறிஸ்து இயேசு. அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனாலே பூலோகத்திற்கு அனுப்பப்பட்டவர். அனுப்பப்படுகிற பொழுது அவங்க ஒரு நோக்கம் இருக்கும். சாதாரணமான மக்கள் அனுப்புறதுக்கும் அப்போஸ்தலர் அனுப்புவதற்கு வித்தியாசம் இருக்கு. அப்போஸ்தலர் அனுப்புவது தேவன் அவருடைய காரியமாக மக்களை மீட்டுக் கொள்வதற்காக அல்லது புதிய சபையை உருவாக்குவதற்காக எல்லாமே ஆவிக்குரிய காரியங்களுக்காக என்ன செய்வார்? ஆண்டவராலே அனுப்பப்பட்டவர்கள் தான் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் மீது இறங்கினதுனால அவர் அப்போஸ்தலராகவும் என்ன செய்தார்? அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அது என்ன சொல்லி போட்டிருக்கு? பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியர் தான் என்னது? அந்த காலத்துல பிரதான ஆசாரியர் இருந்தார். இப்ப மக்கள் என்ன செய்வாங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அவனுக்கு தக்கபடி ஒரு மாடு கொண்டு வந்து கொடுத்தா, ஆடை கொண்டு வந்து கொடுத்தா, இந்த பிரதான ஆசாரியர் என்ன செய்வாரு? அதை வெட்டி அவனுக்காக என்ன செய்வார்? வெட்டி இது பண்ணுவார். ஏன்னா பிரதான ஆசாரியர்னா அவர் செய்த பாவங்கள்லாம் இந்த ஆட்டுக்குட்டி மீது வைக்கப்படுகிறது. இந்த ஆட்டுக்குட்டியுடைய பரிசுத்தம் அவனுக்கு செல்கிறது என்று சொல்லி இந்த பிரதான ஆசாரியர் இதை செய்வார் என்று. அப்ப அவனுடைய பாவம் எல்லாம் மாறப்பட்டது. இப்போ அந்த பிரதான ஆசாரியருடைய வேலை என்னன்னா, அவனுக்காக பரிந்து பேசுவது, அவனுக்காக சப்போர்ட்டிவா பேசுவது, அவனுக்காக பரிந்து பேசுறது தான் பரிசுத்த ஹை பிரீஸ்டோட பிரதான ஆசாரியருடைய வேலை. ஹல்லேலூயா. அடுத்ததாக இயேசு தீர்க்கதரிசியா வந்தார் சொல்லி அநேக இடங்களில் பார்க்கிறோம். ஒரே ஒரு இடம் மார்க்கு 6ஆம் அதிகாரம் 4 மட்டும் வாசிப்போம். மார்க்கு 6 இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்று சொல்றார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் அங்க அவங்க கனவீனப்படுத்தினாங்க. அங்க இருக்கவங்களாம், அந்த ஊரை சார்ந்தவர்கள்லாம் அவர் கனவீனப்படுத்துறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தீர்க்கதரிசியான என்ன செய்யப்படுறான்னா, அவனுடைய வீட்டில தான் அவனை மதிக்க மாட்டாங்க, அவன் இருக்கிற ஊர்ல தான் அவனுக்கு கனத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாகவும் என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக அவர் ஒரு எவாஞ்சலிஸ்டாக, ஒரு சுவிசேஷராக நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். இயேசு ஒரு சுவிசேஷராக, கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார், பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. போதும். அப்ப என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். எதற்காக? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. அப்போ ஒருத்தர் சுவிசேஷனாக மாற விரும்பினார் அல்லது கர்த்தர் அவனை சுவிசேஷனாக மாற்ற விரும்பினார், அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே அவனை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு போதகராக, மேய்ப்பராக இயேசு ஒரு மேய்ப்பராக நம்ம பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் என்ன செய்றான்? ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் ஒரு நல்ல மேய்ப்பன். மேய்ப்பன் என்றால் இப்ப பாஸ்டர் என்று அர்த்தம். மேய்ப்பர்கள்னா பாஸ்டர்ஸ் அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாஸ்டர் எப்படி எல்லாத்தையும் தனித்தனியா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு குடும்பங்களை ஒருத்தவங்களை கவனிக்கணுமோ, அதே போலதான் ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு இயேசு கிறிஸ்து மேய்ப்பராக ஒவ்வொருவரையும் என்ன செய்தார்? கவனித்து அவர்களை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அடுத்ததாக அவர் ஒரு போதகராக, போதகர்னா இங்கிலீஷ்ல டீச்சர்னு போட்டிருக்கு. அப்ப இயேசு போதகராகவும் அப்புறம் என்ன செய்தார்? செயல்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நிறைய இடங்களை நீங்க பார்க்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 14-15. லூக்கா 4ஆம் அதிகாரம் 14-15. ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லோராலும் புகழப்பட்டார். உபதேசம்னா என்னது? போதகர். ஹல்லேலூயா. போதகர், உபதேசம், டீச்சர் இங்கிலீஷ்ல. சோ
ஸோ இந்த மாதிரி என்ன செய்த ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து பல காரியங்களை வந்து ஆவியின் அபிஷேகம் பெற்றதுக்கப்புறம் அவர் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 7:28-29 கூட அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பின்பு அவர் வேறு வார்த்தைகளை போதியாமல் அதிகாரம் உடையவர்களாய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஜனங்கள் என்ன செய்தாங்க? அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுவுடைய வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா பல கோணங்களிலும் அவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் வந்து பல காரியங்கள் என்ன செய்திருக்கிறார்? போதகராக, தீர்க்கதரிசியாக, மேய்ப்பராக, அப்போஸ்தலராக அவர் செயல்பட்டதை நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, இப்போ வந்து விசுவாசியுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, இப்போ வந்து விசுவாசியுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது இரண்டு விதமாக பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிறார், பரிசுத்த ஆவியானவர் மேலே இருக்கிறார். ரெண்டு விதமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனங்களை வாசிப்போமா? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு ஹல்லேலூயா சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. ஆமென். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? இறங்குகிறார், இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் நம் மீது இறங்கி பெரிய காரியங்களை செய்கிறார். அதற்கு எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து இது வந்து ஒர்க் ஆஃப் த மினிஸ்ட்ரின்னு சொல்றாங்க. கர்த்தருடைய இந்த ஊழியர்களை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்ம ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நம்மளை அபிஷேகிக்கிற பொழுது நம்ம இதெல்லாம் செய்ய முடியுது. ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 3வது அதிகாரம் 5-8 வரைக்கும் அதை பற்றி நம்ம வாசிப்போம். ஒரு இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்றோம்? ஆவியினாலே நாம் பிறக்கிறோம். ஹல்லேலூயா. நேற்று சொன்னேன்ல, நம்முடைய ஆவி வந்து மறுரூபம் அடைகிறது, புதிதாக மாறுகிறது, பழைய எண்ணங்களை விட்டு, பழைய காரியங்களை விட்டு, சிந்தனைகளை விட்டு புதிதாக மாறுது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். ஹல்லேலூயா. பிரதான கட்டளையாக கூட ஆண்டவர் சொல்ல, நீங்க உலகம் எங்க போய் எல்லாரும் என்ன செய்யுங்க? பரிசுத்தாவை இந்த பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து வழி நடத்துங்க என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அது வந்து மத்தேயு 16வது அதிகாரம் 18. இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். சரி, நீங்க என்ன வாசிங்க? மார்க் 16 வாசிங்களா? சரி, இருக்கு. அதே மார்க் 16ல 17வது வசனத்தை. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். விசுவாசம் உள்ளவனாகிய ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களானவன் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷைகள்னா என்னது? அந்நிய பாஷைகள். அப்ப இந்த விசுவாசிக்கிறவர்களுக்கு வந்து ஆவியானவர் விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அந்நிய பாஷை அடையாளங்களோட அந்நிய பாஷைகளை பேச முடியும். நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் வந்து ஒரு அதிகாரத்தை வந்து குடிக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பரிசுத்த அபிஷேகம் பெற்று பொழுது அவங்களுக்கு வந்து அதிகாரம் கிடைக்கிறது.
பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அதிகாரம் நமக்கு கிடைக்கிறது. எப்படி அதிகாரம் வந்து நமக்கு கிடைக்குதுன்னா, இந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா மத்திய 13ஆம் இடத்துல இப்போ நான் வாசித்தோம் இல்லையா, 34, 35, 36. இவைகள் எல்லாம் இயேசு ஜனங்களோட ஓமைகளாய் பேசினார். ஓமைகள் என்று அவர்களோடு பேசவில்லை. என் வாயை ஓமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மார்க்கு 13:34. ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல். பாத்தீங்களா, இதுல வந்து என்னன்னா, இது ஓமை வந்து நம்மளை பற்றி சொல்லியிருக்குது. அந்த எஜமானன் போகும்போது என்னென்ன செஞ்சுட்டு போறாரு, அந்த வேலைக்காரர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டு போகிறார். அப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது, அவர் போகிற பொழுது என்ன செய்தார், மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு போனார். என்ன அதிகாரம், நீங்க வந்து சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், உங்களை வந்து சாவிக்காதவான எதை கொடுத்தாலும் அது ஒன்றும் செய்யாது, உங்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், நீங்க வந்து பெரிய பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் என்று சொல்லி என்ன செய்த ஆண்டவர் வந்து இதே மாதிரிதான் என்ன நமக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம தான் கர்த்தருடைய ஊழியக்காரங்களா இருக்கும். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க பெறுவது சும்மா என்னமோ வந்து நம்ம பேசணும் அப்படின்ட்டு கூட்டத்தில் பாட்டு பாடுவது பேசுறது மட்டும் இல்லை. இந்த பரிசுத்தாவியானவரோட நீங்க பேசுகிற பொழுது, நீங்க வந்து தனியா வீட்டில் இருந்து ஜெபிக்கிற பொழுது ஆவியானவர் உங்களுக்கு வரங்களினாலே வல்லமைகளினாலே நிரப்பி உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அப்புறம் பாருங்க, ஆண்டவர் வந்து சொல்றாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 சொல்றாரு, பரிசுத்தாவின் அபிஷேகம் எதற்கு வேணும்னு அவர் தெரியும். போறார்ல, இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார். அப்ப கடந்து போவதற்கு முன்பாக அப்போஸ்தலர் 1:8 அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமா ஒன்றுமே செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வருகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம், பலன் அடைகிறோம். அது உலக பிரகாரமான பலன் அல்ல. ஹல்லேலூயா. அது உன்னத பலன், ஹெவன்லி பவர். அந்த ஹெவன்லி பவர்னால நாம் நிரப்பப்பட்டு படுகிற பொழுது முதலாவது நம்ம வந்து எங்க சாட்சியா இருப்போம், சமாரியா. முதல் என்ன ஸ்டார்ட், எருசலேம் என்றால் நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவினர்கள். முதல் வந்து நெருங்கின சொல்றாரு, எருசலேமிலும் யூதேயாவிலும் நாம இருக்கிற நாட்டில், யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் மற்ற எல்லா இடங்களிலும் என்ன எப்படி இருப்போம், நம்ம சாட்சிகளாக இருப்போம் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அது இன்னும் நிறைவேறுகிறதா, நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைந்து நம்மளை கர்த்தர்